ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம வந்து லவ் ரிலேஷன்ஷிப் இதுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்குறோம். கரண்ட் சிச்சுவேஷன், ஓகேவா? இதில் வந்து 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, 2, 3, ஓகேவா? உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. ஏன்னா உங்களோட எனர்ஜியை இந்த சேனல்குள்ளே நீங்கள் என்ட்ரு பண்ணுறீங்க. ஸோ உங்களோட அந்த எனர்ஜியை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு மெயினான கான்செப்டும் இருக்குது. சில பேர் வந்து உங்களோட பிளாக்கேஜஸ் நல்ல விஷயங்களை ஸ்டாப் பண்ணுது. அதை நீங்கள் நிறைய பேருக்கு தெரியும் உங்களுக்கு, ஓகேவா? ஏன்னா பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குற விஷயங்கள்லாம், யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த விஷயங்களை அந்த விஷயங்கள் உங்களுக்கு ரீச் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் சில பிளாக்கேஜஸ்லாம் இருக்குது. அதனால தான் உங்களை வந்து நான் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் வரும்போது உங்களோட எனர்ஜி வந்து இங்கே சேனலுக்குள்ளே வந்துடுது. ஸோ உங்களுக்கான அந்த விஷயங்கள், தகவல்கள், உங்களுக்கான அந்த கைடன்ஸ் இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த புரிதல் வந்துரும்னு நினைக்கிறேன், ஓகேவா? எதனால் நான் அந்த லைக் கொடுக்குறேன்றதுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு காரணம் இது தான். ஏன்னா உங்களோட அந்த தடைகள், உங்களோட அந்த பிளாக்கேஜஸ் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கோ, இல்லைனா இதில் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வராமல் போகிறதுக்கோ, உங்களுக்கு அந்த மெசேஜ் கிடைக்காம போகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. அதனால தான் லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க, ஃபஸ்ட்டே ஒரு லைக்கு கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன், சரியா? அப்புறம் நீங்கள் கமெண்ட்டில் வந்து நீங்கள் உங்களோட அந்த பைல் என்ன சூஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள், ஓகேவா? சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா இந்த இது வந்து ப்ரெடிக்ஷன் அவரோட அந்த பிளெஸ்ஸிங்ஸில் நான் கொடுக்குறேன், ஓகேவா? சாமுவேல் ஏஞ்சல், 3699 ஏஞ்சல், அந்த ஏஞ்சல்ஸ் நேம் சொல்லி நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு நீங்கள் அந்த லைக் கொடுத்துட்டு உள்ளே வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் மெசேஜ் அவர் கண்டிப்பாக உங்களுக்கு தருவாங்க, ஓகேவா? சரி, இது வந்து பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3, ஓகேவா? பைல் சூஸ் பண்ணிக்கிட்டிங்களா? பார்க்கலாமா? பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வச்சுருக்காரு, மெசேஜ் வச்சுருக்காரு? நீங்கள் என்ன ஸ்ட்ரகிள் இப்போ வந்து உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு எப்படி இருக்குது சிச்சுவேஷன், அவர் மைண்டில் என்ன ஓடிட்டுருக்கு, அவர் என்ன உங்களை பற்றி நினைக்கிறாங்க, அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு உங்களோட அந்த ஸ்ட்ரகிள், நீங்கள் எப்படி உங்களோட ரிலேஷன்ஷிப் போயிட்டுருக்கு, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க, எல்லாமே பார்க்கலாம், சரியா? அடுத்தது என்ன உங்களோட நெக்ஸ்ட் லெவல் என்ன, நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணணும், எல்லாமே அவர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, சரியா? பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்காக நிறைய முயற்சிகள், அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஓகேவா? இது வரைக்கும் ஓரளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தீங்க. பட் இப்போ கரண்ட்டில் வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரக் உங்களுக்கும் அவங்களுக்கும், ஓகேவா? அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் அவங்க மறைக்கிறாங்க. அது உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து அது தெரியுது, ஒரு சிலருக்கு தெரியல, ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்கள் பின்னாடி அவங்க சில விஷயங்கள்லாம் உங்களை ஏமாத்துகிற மாதிரியும், உங்களை வந்து உங்ககிட்ட மறைக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்குது. அந்த குழப்பம் உங்களுக்கு என்னென்னா, அவங்க உங்களை விட்டு விலகி போகிறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது, கரெக்டாக? உங்களை விட்டுட்டு வேற ஒரு டைரெக்ஷன் அவங்க வந்து போகிறாங்க. நம்மக்கிட்ட வருவாங்களா, நம்ம வந்து அப்ரோச் பண்ணலாமா? ஒரு சிலர் வந்து ஒன் சைட் லவ்வாக கூட இருக்கும் இது, ஓகேவா? இன்னும் நீங்கள் கன்வே பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஏற்கனவே என்ன சொல்கிறதுனா வேற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்டு இருக்கலாம். நம்ம இப்போ வந்து சொல்லலாமா வேணாமா, இப்போ அவங்க வந்து மூவ் ஆன் பண்ணிட்டாங்களா இல்லையா, அந்த மாதிரி சம்திங் கண்டிப்பாக எனக்கு அப்படி தான் ரெசனேட் ஆகுது. ஸோ இதை வந்து எத்தனை நாளைக்கு நம்ம இப்படியே மெயின்டைன் பண்ணுறது? நம்ம சொல்லிடலாமா வேணாமா? சொன்னால் என்ன நினைப்பாங்க? அவங்க வந்து அவங்களாவே சொல்லட்டும், அவங்களுக்கு விருப்பம் இருந்தால். இப்போ வந்து நீங்கள் ஒரு எப்படின்னா, இப்போ ரைட்னா உங்களோட லெவல் வந்து நீங்கள் கன்வே பண்ண மாதிரி தெரியல. நீங்கள் வந்து அவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்கலாம். ஒரு தெரிஞ்சவங்க பேசுகிறாங்க, நார்மலாக பேசுகிற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கலாம். ஒரு சிலர் உங்களுக்கு வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஃபியர் இருக்குது. அவங்க வந்து சிங்கிளாக இருக்காங்களா, அவங்க வந்து ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா, நம்ம இப்போ சொல்லலாமா வேணாமா அப்படின்னு ஒரே ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க, கரெக்டாக? ஆமான்னா எனக்கு கமெண்டில் பைல் 1 எஸ் மேம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்னு சொல்லுங்கள், ஓகேவா? ரொம்ப பயப்படுறீங்க, ஓகேவா? உங்களோட விஷயத்தை சொல்லவும் மாட்டுறீங்க. அவங்களா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்குறீங்க.
ஆனால் அவங்க முடிவு பண்ணுற டைரக்ஷன் உங்களை நோக்கி இருக்குமா, உங்ககிட்ட அவங்க வந்து வருவாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு இது இருக்குது. ஓகேவா? பயமும் பதட்டமும் இருக்குது. ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பின்னாடி ஒரு சிலருக்கு தேர்ட் பார்ட்டி, ஒரு ஃபீமேல் எனர்ஜி ஷியோராக இருக்காங்க. அதனால தான் நீங்கள் வந்து ரொம்ப இவங்களுக்காக நிறைய, அதாவது இந்த ஃபீமேல் எனர்ஜி வந்து உங்களுக்கு இந்த இந்த என்ன சொல்கிறதுன்னா, நீங்கள் கொடுக்குற அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு சீக்கிரம் அந்த ரிசல்ட் வராததுக்கு காரணம் அவங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போது நீங்கள் அப்ரோச் பண்ணியிருக்கீங்கள்ல, அந்த பர்சன் வந்து அந்த ஃபீமேல் எனர்ஜியை காமிக்குது. அவங்களுக்கு இப்போது வந்து எப்படின்னா, அவங்க வந்து எந்த டைரெக்ஷன் போகிறதுன்னு தெரியாமல் அவங்க ஒரு இதில் இருக்காங்க. அவங்களுக்கும் கன்ஃபியூஷனில் இருக்காங்க அவங்களும். ஓகேவா? அவங்க வந்து கொஞ்சம் மெச்சூரிட்டியான பர்சன். அபவ் 25க்கு மேலே தான் இருப்பாங்க. 25, 30 அந்த மாதிரி. ஒரு சிலர் 40 கூட இருப்பீங்க. ஓகேவா? அதாவது உங்கள் பர்சன், நீங்கள் இப்போ மெயிலாக இருந்தீங்கன்னா உங்களோட ஃபீமேல் எனர்ஜி நான் சொல்கிறேன் இந்த இதில் இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து நல்ல ஹையர் போஸ்டிங்கில் இருப்பாங்க, டீச்சிங் லைனில் இருப்பாங்க. உங்களோட கார்டியன் ஏஞ்சல் உங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கும் சொல்கிறாங்க, சில விஷயங்களை அவங்க தெரியப்படுத்துகிறாங்க. உனக்கு வந்து பேலன்சிங் வேணும், இப்போது நீ வந்து பேலன்சிங்காக இரு, உனக்கான நல்ல ஒரு பிகினிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க உங்களோட விஷயங்களை கன்வே பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவங்க உங்களை நோக்கி வருவாங்க. ஓகேவா? அவங்களோட வியூ வந்து உங்கள் பக்கம்தான். அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. அவங்க இந்த பக்கம் போயிடுவாங்களா, அந்த பக்கம் போயிடுவாங்களா, நம்மளை விட்டுட்டு மாறிடுவாங்களோ, நம்ம இன்னும் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சொல்லலையே, நம்மளோட விஷயத்த வந்து ஸ்ட்ராங்காக சொல்லலை, அதனால் அவங்க வந்து வேறு டைரெக்ஷன் மூவ் ஆன் பண்ணிவிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் உங்களுக்குள்ளே இருக்குது. பயப்படாதீங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து அந்த ஏஞ்சல்ஸ் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு கைடன்ஸ் உள்ளுணர்வாக கொடுத்துட்டு தான் இருக்காங்க. சரியான டைரெக்ஷன் சூஸ் பண்ணு, இவங்க தான் சரியாக இருப்பாங்க உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இன்ட்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து அவங்க வந்து இப்போது உடனே தடாலடியாக வந்து ஆக்ஷனில் இறங்க முடியாது. அவங்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்காங்க. அந்த பர்சனுக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டியாகவும் இருக்காங்க. அவங்க ஏதோ இன்னும் அவங்களுக்கான அந்த விடை தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நமக்கு இது வந்து ஸ்ட்ராங்கான லைஃபாக இருக்குமா, அந்த மாதிரி ஒரு ஆஸ்லேஷன் அவங்களுக்குள்ளே இருக்குது. பட் ஆனால் சீக்கிரம் உங்களை வந்து ஃபைன் பண்ணிவிடுவாங்க, கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓகேவா? நீங்கள் தான் சரியான டைரெக்ஷன், இன்ட்யூஷன் சொல்கிற விஷயம், அவங்களோட ஏஞ்சல்ஸ் சொல்கிற விஷயம் நீங்களாக தான் இருப்பீங்க. உங்களை நோக்கி தான் அவங்க பயணம் இருக்குது. சந்தோஷமா? ஹாப்பியா? அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ரீடிங் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட அந்த மூன் எனர்ஜி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் அவங்க அந்த நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் உங்களுக்கு இருக்கிறது வந்து நீங்கள் ரொம்ப பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. அந்த பர்சனுக்கு கூட அந்த ஃபீமேல் எனர்ஜிக்கு ஏதோ ஒரு லாக் இருக்குது. அவங்களுக்கு வந்து ஏதோ தேர்ட் பார்ட்டினால் அவங்க வந்து லாக் பண்ணப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கண்டிப்பாக பாஸ்டில் அவங்க நிறைய வழிகள் அனுபவிச்சிருக்காங்க. இப்போ அவங்க வந்து சிங்கிளாக கூட இருப்பாங்க ஒரு சிலருக்கு. ஓகேவா? ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க வந்து நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் இருக்குது அவங்களுக்கு. ஒரு சிலருக்கு வந்து நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அவங்கள வந்து லாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை க்ராஸ் பண்ணி இதுலேருந்து அவங்க வெளியில் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கான சக்ஸஸ் இருக்குது. ஓகேவா? அவங்க ஹெல்த் வைஸ் அவங்க கொஞ்சம் டிப்ரெஷனில் தான் இருக்காங்க. அவங்களால நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்க முடியல அவங்களுக்கு. ஏன்னா அவங்கள சுற்றி நிறைய ஏமாற்றங்கள் அதை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த மாதிரி அவங்களுக்கு தோணுது. ஸோ அவங்க லைஃப்பில் அவங்க சைடு வந்து யாராவது மதர் கேரக்டர் அந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வந்து அவங்களோட இவங்களுக்கும்
ஏதோ கிளாஷ், உங்கள் விஷயத்தில் கூட ஒரு ஆர்கியூமெண்ட் போயிட்டுருக்கலாம். அவங்க உங்களுக்காக வீட்டில் பேசுகிறதுனாலையோ சம்திங் அந்த மாதிரி தெரியுது. அவங்க வீட்டில் ஒரு அதாவது அவங்க மதர் இல்லைன்னா மதர் இன்லா அந்த மாதிரி கூட இருக்குது. அந்த மாதிரி கூட யாரோ தேர்ட் பார்ட்டி அந்த மாதிரி அவங்கள வந்து ஏதோ அழுத்துற மாதிரி இருக்குது. அவங்கள மூவ் ஆன் பண்ண விடாமல் அவங்கள பற்றி காசிப் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லாத மாதிரி அவங்க அப்படியே நிற்கிறாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ஹீலிங் தேவை. அவங்க இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக அவங்க லைஃப்பில் வருவாங்க. ஆனால் பின்னாடி டெவில் எனர்ஜியும் இருக்குது. அவங்களோட மேரேஜ் அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையக்கூடாதுன்னு அவங்களோட லைஃப்பில் வந்து ஏதோ கார்மிக் இருக்குது. அவங்களுக்கு பிளாக் மேஜிக் யாரோ அந்த தேர்ட் பார்ட்டி பண்ணியிருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட பர்சன் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்குள்ள சின்ன சின்ன அந்த வாக்குவாதங்கள், சண்டை எதுவும் பேசாமல் இருக்கீங்க, இல்லை உங்களோட விருப்பத்தை சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டேருந்து இன்னும் எதுவும் பதில் வரல அப்படின்னாலும் அவங்க உங்ககிட்ட சீக்கிரமே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக அவங்க இருப்பாங்க. ஓகேவா? கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு நல்ல ஃபேமிலி பாண்டிங் இருக்குது. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அவங்க வந்து நல்ல வெல் செட்டில்டான பர்சன். ஒரு சிலர் நீங்கள் ரொம்ப லாங் டைமாக எதிர்பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்காக ரொம்ப வந்து யோசித்து முடிவெடுத்து சிங்கிளாக தான் இருந்துகிட்ருக்கீங்க. அது வந்து ஃபீமேல் எனர்ஜி காமிக்குது. அந்த மாதிரி யோசிக்கிறவங்க நீங்கள். சரியா? கண்டிப்பாக உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய, உங்களை ஒரு வெற்றியின் பாதையில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு பர்சன், உங்களுக்கான சூப்பர் ஹீரோ வராரு. ஓகேவா? பாருங்கள், சூப்பர் ஹீரோன்னு சொன்னது அடுத்தது இவர் தான், எம்பரர் வராரு. உங்களுக்கான சூப்பர் ஹீரோ வராரு. அதனால நீங்கள் எப்படி இருக்கணுமா? நீங்கள் ரொம்ப யோசிக்கிறீங்க, பாஸ்ட்டு இது அதான் பழைய ப்ரீவியஸ் இதெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தப்படுறீங்க. அதுலேருந்து கொஞ்சம் மூவ் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங் கைஸ். இதில் 2-3 பேருக்கு விஷயங்கள் வருது. ஓகேவா? ஃபஸ்ட்டு கை வந்து உங்களோட லவ்வை சொல்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்ல முடியல உங்களால். உங்களோட அந்த ஃபீமேல் எனர்ஜி வந்து சிங்கிள் ஆகிட்டாங்களா, அவங்க வேறு டைரக்ஷன் மூவ் ஆன் பண்ணிட்டாங்களா, அவங்க நம்மளை நோக்கி தான் வருவாங்களா, இல்லையா வேறு டைரக்ஷன் போயிடுவாங்களா, அப்படிலாம் ஒரு தாட் ஓடிக்கிட்டு ரொம்ப பயப்படுறீங்க சொல்கிறதுக்கு, பேசுகிறதுக்கு. ஆனாலும் அவங்களும் யோசிக்கிறாங்க. அவங்களும் வந்து பேலன்சிங், அவங்களுக்கும் சில இன்ட்யூஷன்ஸ் அவங்களோட ஏஞ்சல்ஸ் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் சைன் கொடுக்குறாங்க ஏஞ்சல்ஸ். ஓகேவா? அதனால் அவங்க வந்து ஸ்டெப் வச்சா நம்ம பார்த்து தான் வைக்கணும், நம்ம வந்து பொறுமையாக தான் செய்யணும்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்க. அதே மாதிரி அவங்க உங்ககிட்ட உங்களை நோக்கி தான் வருவாங்க ஃப்யூச்சரில். அதனால் இது ஒரு சிலருக்கு உங்களோட அந்த ரீகன்சிலேஷன் இருக்குது. உங்கள்கிட்ட பேசாமல் செய்யாமல் போயிருந்தா இப்போதைக்கு கொஞ்சம் வந்து உங்கள்கிட்ட அவ்வளோ ஃப்ரெண்ட்லி, உங்களோட பாண்டிங் வந்து அந்தளவுக்கு மூவ் ஆனில் இல்லை அப்படின்னாலும் அவங்க வருவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு கால் பண்ணலாம், பேசலாம். வந்து உங்ககிட்ட அவங்க வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக இருக்காங்க. ஓகேவா? ஒரு சிலர் என்னன்னா அவங்கள தேர்ட் பார்ட்டி அவங்களோட ஃபேமிலியில் ஒரு ஃபீமேல் எனர்ஜி மதர் கேரக்டரில் இருக்கிறவங்க வந்து அவங்கள வந்து இது பண்ணுறாங்க. என்னென்னா அவங்கள வந்து ஃப்ரீடம் இல்லாமல் வச்சுருக்காங்க. ஒரு சிலருக்கு வந்து ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்குது. அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுக்குற அந்த ஏமாற்றங்கள் அவங்கள மீறி ஒன்றும் செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலருக்கு இருக்குது. இந்த சிச்சுவேஷன்லேருந்து ஒரு சிலர் சீக்கிரம் வெளியில் வரணும். அவங்களுக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. பிளாக் மேஜிக்கும் இருக்குது ஒரு சிலருக்கு, அதையும் பார்த்தேன். அது வந்து அந்த உங்களோட ஆப்போசிட் பர்சன், இப்போ நீங்கள் மேலாக இருந்தீங்கன்னா உங்கள் ஃபீமேல், இல்லை நீங்கள் ஃபீமேலாக இருக்கீங்கன்னா உங்கள் மேலுக்கு. ஓகேவா? சரி, இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு லவ்வர்ஸ் ஆரக்கல் கார்டில் கைடன்ஸ் என்ன வருது பார்க்கலாம். சாமுவேல் ஏஞ்சல் என்ன சொல்கிறாருன்னு. ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்களா? இந்த கார்டு எவ்வளோ அழகாக உங்களுக்கு வந்து ரெசினேட் ஆகிருக்குன்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு உங்கள் லவ்வை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக வந்து ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாமல் தவிக்கிறீங்க. அவங்க பர்சன் எப்படி மைண்டில் இருக்காங்கன்றது தெரியல. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கார்டும் வந்திருக்கு. நேச்சர் த பாண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் வித்தின் யுவர் ரிலேஷன்ஷிப் அண்ட் யுவர் லவ் லைஃப் வில் ட்ரமாட்டிக்கலி இம்ப்ரூவ். ஓகேவா?
இப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிற அந்த விஷயங்கள் கண்டிப்பாக அது வந்து ஒரு உங்களோட லவ் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது வந்து ரொம்ப ஒரு என்னது ஒரு மேஜிக் நடக்கும், மிராக்கிள் நடக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? கொஞ்சம் நீங்கள் அதை வந்து அது போகிற போக்கிலே விடுங்க. ரொம்ப வந்து ஃபியர் ரொம்ப பயப்படுறீங்க நீங்கள். அவங்க தான் மூவ் ஆன் ஆகி வேற ஒருத்தர் யாராவது லைக் பண்ணிவிடுவாங்களோ, வேறு ஒரு டைரக்ஷன் போயிடுவாங்களோ, செலக்ட் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்லாம் பயம் இருக்குது. நான் சொன்னது கரெக்டுனா பைல் 1 வந்து அப்சல்யூட்லி ரைட் மேம் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? நீங்கள் எப்படி நீங்கள் கொடுக்குற அந்த கமெண்ட் தான் என்னையும் வந்து பூஸ்டப் பண்ணும். எனக்கு வந்து டெய்லி நம்ம வந்து இந்த ரீடிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் வந்து பூஸ்ட் பண்ணும். ரெண்டாவது என் மூலமாக உங்களை வந்து சாமுவேல் ஏஞ்சல், 369 ஏஞ்சல் எல்லாருமே வந்து கைட் பண்ணுறாங்க. மைக்கேல் ஏஞ்சல் எல்லாருமே. ஏன்னா உங்கள் பர்சனுக்கு கூட உங்களை பற்றின ஒரு நினைவுகளை இன்ட்யூட் பண்ணுறாங்க அவங்க. தெரியுமா? நீ கரெக்டான முடிவெடு, கரெக்டான டைரக்ஷன் போ அப்படின்னு சொல்லி. ஆனாலும் அவங்க இன்னும் குழப்பிக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு வேணால் நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, சரி. காட் பிளஸ் யூ. இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். கமெண்ட்டில் வந்து பைல் நம்பர் 1 எஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? சாமுவேல் ஏஞ்சலுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்போது பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாரு, பிளஸிங்ஸ் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரீடிங் பார்க்குறவங்க நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட ரொம்ப அன்பாக இருந்திருப்பீங்க. பாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேவா? கரண்ட்டில் இல்லை, இது பாஸ்ட்டு. நீங்கள் ரொம்ப அன்பாகவும் அவங்க மேலே ரொம்ப அக்கறையாகவும் இருந்திருப்பீங்க. பட் அந்த அன்பு பாசம் உங்களுக்கு வந்து ரிட்டன் வரல அப்படிங்கிற அந்த ஏமாற்றம் உங்களை வந்து இப்போ கரண்ட்டில் ரொம்ப உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. ஓகேவா? இது வந்து ஒரு சிலருக்கு. ஒரு சிலர் வந்து உங்கள் பர்சன்கிட்ட இல்லைன்னா உங்ககிட்ட 2 பேர்கிட்டையுமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிற அந்த இது வரல. என்னென்னா, நீ பெரியவனா நான் பெரியவளா, நான் சொல்கிறத நீ கேளு, நீ சொல்கிறது நான் ஏன் கேட்கணும், அந்த மாதிரியெல்லாம் ஒரு கிளாஸு. அந்த வாய்க்கா வரப்பு தகராறு அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்கு மணி பேஸ்டாக கூட சில விஷயங்கள் இஷ்யூஸ் வந்து உங்களுக்கு ஈகோஸ்டிக்ஸ் போயிருக்கலாம். ஓகேவா? ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலர் கொஞ்சம் சிக்காக வேறு இருக்கீங்க, நர்வஸ் சிஸ்டம்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போ சொல்கிறது வந்து நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்க கன்ஃபார்மாக. இப்போ இந்த ரீடிங் வந்து பிரேக்கு. நீங்கள் வந்து பிரேக்கில் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பர்சன் உங்கள் லைஃப்பில் எப்போ வருவாங்க, ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களோட பாஸ்ட்டில் வந்து உங்களை யாரோ, நீங்கள் இப்போ பார்க்குறது ஒரு ஃபீமேல் எனர்ஜி. ஸோ நீங்கள் வந்து உங்களை லாக் பண்ணியிருக்காங்க. யார், அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்களாக இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ். நீங்கள் வந்து அதாவது உங்களோட எக்ஸ்பர்சனாக கூட இருக்கலாம். அது உங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லை. ஓகேவா? உங்களால் எந்த முடிவும் வந்து தனித்து எடுக்க முடியல. கரெக்டுனா எனக்கு பைல் 2 கரெக்ட் மேம் சொல்லி போடுங்க. ரெண்டாவது, ஒரு சிலருக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நர்வஸ் சிஸ்டம் ப்ராப்ளத்தில் இருக்குது. சிங்கிள் ஆகிட்டீங்க நீங்கள். உங்களுக்கு இப்போ வந்து ஃபைனான்ஸில் கூட கொஞ்சம் ட்ராஜடி இருக்குது. ஃபைனான்ஷியல் ரீதியாகவும் நீங்கள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறீங்க. ஒரு சிலருக்கு கால் வலி, பாதம் வலி, அது மாதிரி கால் வீக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ உங்களோட அந்த பிளாக்ல இருந்து நீங்கள் வரணும். உங்களுக்கு இந்த தடை, இந்த இதிலேருந்து, இந்த சிச்சுவேஷன்லேருந்து உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும். ஓகேவா? சரி, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிலருக்கு வந்து நல்லா செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கான ஒரு லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுனா, எல்லாமே சாதிக்கக்கூடிய பர்சன். நீங்கள் நினச்சதை சாதிக்கிற மாதிரி ஒரு திறமைசாலி. நீங்கள் டேலண்ட் பர்சன். நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோயின். ஓகேவா? ஸோ இப்படி இருக்கிற நீங்கள் உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் நடந்த பிரேக். ஒரு சிலர் வந்து லீகல் இஷ்யூ போயிட்டுருக்கு. ஒரு சிலருக்கு கரெக்டுன்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லணும். ஓகேவா? ஆமாம் மேம், இருக்குது மேம் அப்படின்னு சொல்லிட்டு லீகல் இஷ்யூ போயிட்டுருக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பில்.
ஸோ அதிலிருந்து நீங்கள் வெளில வரணும். தேர்ட் பார்ட்டி காரணமாகவும் அந்த ஸ்ட்ரகிள், ஒரு ஃபீமேல் எனர்ஜி ஒரு இருக்குது. ஒரு சிலருக்கு வந்து சில அதிரடி முடிவுகள் நீங்கள் எடுக்க போகிறீங்க. அந்த முடிவு வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக தான் இருக்கும். உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரா மாதிரி தெரியும். ஒரு சிலருக்கு ரொம்ப யங் பர்சனாக இருப்பாங்க. அவங்க வந்து மெச்சூரிட்டி இல்லாத பர்சன். அவங்கள நம்பினீங்கன்னா காணல் நீர் மாதிரி உங்களை ஃப்யூச்சரில் காணாமல் போயிடுவாங்க. ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. ஓகேவா? என்னோடய இன்ட்யூஷன் எனக்கு வந்து அப்படி தான் வருது, அதனால் சொல்கிறேன். ஓகே, இந்த ஹார்ட் பிரேக்கு இந்த இதெல்லாம் வந்து பாஸ்ட்டு. இப்போ உங்களுக்கான செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. பட் நீங்கள் வந்து உங்களை வந்து ஸ்டேபிள் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் அந்த ஃபெயிலியர் பார்த்த அந்த வருத்தம், அந்த மனவேதனையோடு இருக்கக்கூடாது. ஒரு சிலர் நீங்கள் இண்டிவிஜுவலாக நல்லா ஷைனாக இருப்பீங்க. உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணக்கூடிய ஃபீமேல் எனர்ஜி, உங்களை சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன் லைஃப்பில் வருவாங்க. இது வந்து மேல் எனர்ஜிக்காக சொல்கிறேன். அவங்க வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறதுன்னா, ஸ்பிரிச்சுவாலிட்டியில் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ரொம்ப தெய்வ பக்தி, டிவைனை நம்புகிறவங்களாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இந்த நியூ பிகினிங்ஸ் உங்களுக்கு ஒரு நியூ சக்ஸஸ்னு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வந்து மெயில் எனர்ஜி வருவார். ஓகேவா? அவர் வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக இருப்பார். உங்கள் லைஃப்பில் உங்களையும் சக்ஸஸ் பாதையில் அழைச்சிட்டு போவாங்க. ஓகே, உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபீமேல் எனர்ஜி வருவாங்க. ஸோ உங்களோட பாண்டிங் வந்து நல்லாயிருக்கும். ஏஞ்சல்ஸ் வந்துட்டார். சாமுவேல் ஏஞ்சலோட பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது உங்களுக்கு. உங்களோட பாண்டிங் நல்லா இருக்குது. உங்களை வந்து நீங்கள் இந்த பாஸ்ட்டில் நடந்துச்சு இல்லையா, அந்த ஹார்ட் ஒர்க் கொடுத்துருக்கீங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் அகைன் வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட எனர்ஜியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க சொல்கிறார். அடுத்த கார்டு இதுதான். ஓகேவா? எவ்வளோ அழகாக கைடன்ஸ் கொடுத்துட்டாங்க பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதே விஷயத்தை தான் சொல்கிறாங்க பாருங்கள். உங்களுக்கான இந்த பாண்டிங் இருக்குது. நீங்கள் வந்து நினச்ச மாதிரி ஒரு உயர பறக்கக்கூடிய ஒரு ஃப்ரீ பேர்டு. இப்போ நீங்கள் கீழே தான் இருக்கீங்க. கீழே இருக்கிறதுக்கு காரணம் உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப லோவாகிட்டுருக்கு. ஓகேவா? உங்களோட ஆறா சக்கரம் இம்பேலன்ஸில் இருக்குது. அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு நல்ல லைஃப் பாண்டிங் கொடுக்கக்கூடிய பர்சன், அது நீங்கள் ஃபீமேலாக இருந்தால் மெயில் வருவாங்க. நீங்கள் பார்க்குறது மெயிலாக இருந்தால் ஃபீமேல் எனர்ஜி ஸ்ட்ராங் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன். நல்ல ஃபோக்கஸிங்காக இருப்பாங்க. வேலைன்னு வந்தால் வெள்ளைக்கார மாதிரி வேலை செய்வாங்க. ஓகேவா? பர்ஃபெக்டாக செஞ்சு முடிப்பாங்க. பர்ஃபெக்ட் பர்சன் உங்களுக்கு. சரி, லவர் ஆரக்கல் கார்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரண்டர் பண்ண சொல்கிறாங்கப்பா. உங்களோட ஏஞ்சல் உங்களுக்கு வந்து உங்களுக்கான அந்த நல்ல பேர் உங்கள் லைஃப்பில் வரதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. அந்த பிளஸ்ஸிங்ஸை நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு தடையாக இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் லெட் கோ பண்ணுங்கள். அந்த உங்களோட எனர்ஜியை கொண்டு போய் ட்ரெயின் பண்ணிக்காதீங்கன்னு இது வந்து நமக்கு டாரூட்டில் சொல்லிட்டாங்க. அதே விஷயத்த ஆரக்கல் கார்ட்லேயும் வருது உங்களுக்கு. லவர்ஸ் ஆரக்கல் கார்ட்லேயும் நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணுமா, அட் டைம் வி மஸ்ட் சரண்டர் த ஓல்டு பிஃபோர் சம்திங் நியூ கேன் enter our life. Let go and all will work our. ஸோ நீங்கள் வந்து எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ் வேணும்னு நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வரணும் அப்படின்னா நீங்கள் லெட் கோ பண்ணுங்கள். எல்லாத்தையும் வந்து சரண்டர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அது எல்லாமே உங்களுக்காக ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? எவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக வந்துச்சு பார்த்தீங்களா? டாரூட்டில் இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் டாரூட்டில் கொடுத்தது. எத்தனை ஒரு இது வந்துச்சு பாருங்கள். ஒவ்வொருத்தர், ஏன்னா இது கலெக்டிவ் ரீடிங் இல்லையா, நிறைய விஷயங்களில் ஒவ்வொருத்தரும் எப்படி லேக் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த பெரிய லேக், அந்த இது உங்களோட பிளாக்கேஜஸ் எங்கெங்கே இருக்குது, நீங்கள் எனர்ஜியை போய் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் அதெல்லாம் சரண்டர் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்து விட்டுட்டு வெளியில் வாங்க. டிவைன் கிட்ட நீங்கள் வந்து ஹெல்ப் கேளுங்க. அவங்க உங்களுக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. அதை ரிசீவ் பண்ணிக்க நீங்கள் ரெடியாக இருங்க. ஓகேவா? உங்களுக்கு இன்னும் ஏதாவது புரிதல் வேணும், கைடன்ஸ் வேணும்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. சரியா? ஆரா சக்ரா வந்து கிளியராக இல்லை, பிளாக் இருந்ததுன்னா அதை அதை வந்து நீங்கள் பவர் பண்ணிக்கோங்க. கிளாஸஸ் ஏதாவது வேணும்னாலும் 21 days கிளாஸ் ஒன்று இருக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ஸ்ட்ரகிள்லாம் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து வெளில வரலாம். ஓகே, சரி. ஃபைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம்.
பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு மெச்சூரிட்டியான பர்சன், உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சன்கிட்ட இருந்து சீக்கிரமே கம்யூனிகேஷன் இருக்குது. நீங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புகள் உங்ககிட்ட இருக்குது. ஓகேவா? கண்டிப்பாக அது நடக்கும். தைரியமாக இருங்க. கண்டிப்பாக உங்களோட கார்டியன் ஏஞ்சல், நீங்கள் ப்ரே பண்ணுறது மைக்கேல் ஏஞ்சல் டிவோட்டிஸாக இருப்பீங்க. உங்களுக்கு வரக்கூடிய பர்சன் வந்து என்னென்ன ராசியில் இருப்பாங்க அப்படின்னா, தனுஷ், சிம்மம், மேஷம் அதில் இருப்பாங்க. அப்புறம் வந்து மிதுனம், துலாம், கும்பம் இந்த ராசியில் அதிகமாக ரெசனேட் ஆகுது. ஓகேவா? ஒரு சிலருக்கு உங்கள் ஃபேமிலியிலே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்காங்க கைஸ். அது உங்கள் ஃபாதராக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் பிரதராக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்காங்க. உங்களோட லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த விஷயங்களில் ஒரு தேர்ட் பார்ட்டி உங்கள் ஃபேமிலியிலே இருக்காங்க. ஒரு சிலர் மெயிலாக கூட, அதாவது பிலோ 25 இருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு ஃபீமேல் எனர்ஜி உங்களோட லைஃப் உங்களுக்கு எப்படின்னா, உங்களை அடுத்த கட்டம் போக விடாமல் அவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஓகேவா? உங்களை வந்து பிளாக் பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இதை பார்க்குறதுல ஒரு சிலர் நீங்கள் வந்து மெயில் எனர்ஜியாக இருக்கீங்க. நீங்கள் ஒரு நல்ல போஸ்டிங்கில் கூட இருப்பீங்க. நீங்கள் வந்து நல்ல ஒரு என்ன சொன்னால் கவர்மெண்ட் செக்டாரில் ஒர்க் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பர்சன் நீங்கள் வந்து தனுஷ், சிம்மம், மேஷம் அந்த ராசியில் இருப்பீங்க. முருகர் பக்தராக இருப்பீங்க, இல்லைனா வந்து சாய் டிவோட்டிஸ், இல்லைனா அம்மன் வழிபாடு பண்ணுறவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு சில ஐடியாஸ், நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய உங்கள் ஃபேமிலிக்காக ரொம்ப பேர்டன், நீங்கள் வந்து அவங்களுக்காக நிறைய யோசிச்சிட்டிங்க. நிறைய நீங்கள் உங்களுக்காக எதுவும் செஞ்சுக்கல. இப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஆமாவா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஆமாம், எஸ் அப்படின்னு சொல்லுங்கள். பைல் 3 கரெக்ட் மேம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து உங்களோட இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க. உங்களை சுற்றி, அதாவது நீங்கள் நம்பின அந்த பர்சன் உங்களுக்கு உண்மையாக இல்லை. உங்கள்கிட்ட நிறைய மறைக்கிறாங்க, நிறைய உங்களுக்கு தடுமாற்றத்தை கொடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு லீகல் இஷ்யூ கூட போயிட்டுருக்கலாம். இது வந்து அபவ் மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 30-35க்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிரேக்கப்ஸில் இருக்கீங்க. லீகல் இஷ்யூ ஒரு சிலருக்கு போயிட்டுருக்கு. இப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வரா மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நியூ பிகினிங்ஸ், ஒரு இது, அதாவது அவங்க வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஒரு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபீமேல் எனர்ஜி வராங்க. ஓகேவா? இது வந்து உங்களோட அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து நீங்கள் ஹீல் ஆகணும். உங்களை வந்து அந்த பாஸ்ட் லைஃப்லேருந்து அவங்களோட அந்த அன்பு அரவணைப்பு உங்களுக்கு இதுவாக இருக்கும். ஒரு சிலர் அதிலேருந்து இன்னும் வெளியே வரமாட்டுறீங்க. இதுலேருந்து அந்த ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்குன்னு நீங்கள் ஒரு நல்ல லைஃப்பை நீங்கள் வந்து லீட் பண்ணுங்கள். அதுக்கான முயற்சிகளை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சக்ஸஸ் இருக்குது. உங்களுக்கு நிறைவான அந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய பர்சன் உங்கள் லைஃப்பில் வருவாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து மூன் எனர்ஜி ரொம்ப இதுவாக இருக்குது. ரொம்ப ஃபியரில் இருப்பீங்க. முடிவுகளை கூட நீங்கள் எடுக்க மாட்டீங்க. இப்போ உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குதுன்னு சொன்னல, உங்களோட அந்த சைக்கிள் மாறப்போகுது. ஓகேவா? இந்த பிளெஸ்ஸிங்ஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்கன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற இந்த டிப்ரெஷன், பயம், கவலை, துக்கம் அனைத்தையும் ஹீல் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. ஒரு சிலர் டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகிட்டீங்க. ஒரு சிலருக்கு பயம், என்ன பண்ணால் இது பெரிய பிரச்சனை, பூகம்பம் வெடிச்சிடுமோ அப்படின்ட்டு. இல்லைனா உங்கள் பர்சன் எப்படி இருப்பாங்கன்னா, உங்கள் பர்சனை பற்றி நம்பி நீங்கள் வந்து எதையுமே செய்ய முடியாது. ஏன்னா அவங்க அந்த மாதிரி எப்படின்னா, ஒரு நேரம் நல்லா இருப்பாங்க, ஒரு நேரம் எரிஞ்சு விழுவாங்க. வார்த்தையாலேயே அப்படியே வந்து பாய்சன் மாதிரி இருக்கும் அந்த வார்த்தைகள். அப்படியே அது வந்து டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரிலாம் கேட்பாங்க, பேசுவாங்க. அதெல்லாம் நினச்சி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நமக்கு இன்னொரு லைஃப் நம்ம போகலாமா வேணாமா, நமக்கு இன்னொரு லைஃபே தேவையில்லை, வேணாம்பா, போதுமே, பட்டதே போதுண்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்கிறீங்க, அந்த விரக்தியான ஒரு ஸ்டேட்டில் இருக்கிறீங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வேண்டாம். இதிலேருந்து ஹீல் ஆகிட்டு வாங்க. உங்களுக்கு எத்தனையோ இப்போ மெடிடேஷன் தெரிஞ்சால் மெடிடேஷன் இன்வால்வ் பண்ணுங்கள். உங்களை வந்து டிவைனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க கைஸ்.
அப்போ தான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். நிறைய பேருக்கு இப்போ என்ன தெரியுமா, உங்களுக்கு இந்த ரீடிங் கொடுக்கும்போது இது மூலமாக எனக்கு என்ன இன்ட்யூஷன் இவங்க சொல்கிறாங்கன்னா, சரியான ஒரு புரிதல் கைடன்ஸ் உங்களுக்கு வேணும். இப்போது இந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து பிஃபோர் மேரேஜ்க்கு முன்னாடி நீங்கள் நான் சொல்கிறது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 25க்கு முன்னாடி நீங்கள் பண்ணுறீங்க, இதிலே இவ்வளோ ஸ்ட்ரகிள். ஒரு சிலர் வந்து அபவ் 35 40க்கு மேலேயே இந்த ஸ்ட்ரகிளில் இருக்காங்க. மேரேஜ் ஆகி குழந்தைங்க வந்து அப்போவும் அவங்களுக்கு இதுக்கான தெளிவு கிடைக்கல. அதுக்கு தான் சொல்கிறேன், கிளாஸ் கற்றுக்கோங்க. 21 டேஸ் கிளாஸ், எவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறீங்க, எதுக்கோ தேவையில்லாமல் டைமும் மணியையும் வேஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதல், இந்த லைஃப் பாடத்தை கற்றுக் கொடுக்குறதுக்குன்னா ஒரு அதாவது கோச், உங்கள் பாஷையில் சொல்ல போனால் கோச். நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், விஜய் ஒரு படத்தில் வந்து பிகில் படத்தில் அந்த ஃபுட்பால் டீமுக்கு வந்து கோச்சாக இருப்பாங்க. அவர் எப்படி வந்து அந்த டீமை வந்து லீட் பண்ணிட்டு போகிறாரு, அதுதான் வாழ்க்கை. அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கரெக்டான லீடர் வேணும், அந்த மாதிரி ஒரு கோச் வேணும். அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா, அவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா போய் ஜாயின் பண்ணி அதுக்குன்னு ஃபுட்பால் கற்றுக்க சொல்ல. நான் வாழ்க்கையில் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் பிரச்சனை வந்தாலும் சரி, இல்லைனா மணி, வாட் எவர் சிச்சுவேஷன், அதிலேருந்து நீங்கள் எப்படி உங்களை வந்து மூவ் ஆன் பண்ணிக்கிட்டு வரணும் அப்படின்னு கற்றுக்கோங்க. சரியா? சரியான டைரக்ஷன் இல்லாத, சரியான குரு இல்லாத அந்த கிளாஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா, டீச்சர்ஸ் இல்லாத அந்த ஸ்டூடெண்ட் எப்படி எழுதிட்டு வருவாங்க, பாடத்தை படிப்பாங்க, அது மாதிரி தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அங்கங்கே பிட்டாக யாரையாவது சொல்கிறதுலாம் பார்த்துட்டு அந்த பசங்க காப்பி அடிப்பாங்கல்ல, டீச்சர் உள்ள இல்லைன்னா எக்ஸாம் எப்படி எழுதுவாங்க, பிட்டு பேப்பராக எடுத்துகிட்டு வந்து அங்கங்கே பிட்டு போட்டு எழுதி ஏதோ ஒரு மார்க் எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த நாலேஜே இருக்காது. அந்த இப்போ வந்து அவங்கள நம்பி ஒரு வேலையை கொடுக்குறாங்க. இப்போ ஒரு நல்ல, ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாக்டராக அவங்க வந்து ஒருத்தரை வந்து தேர்வு பண்ணுறாங்கன்னா, அவனுக்கு வந்து அந்த 5-6 வருஷம் அவன் ப்ராக்டிஸ் பண்ணதில் அவன் தேறி வந்தால் தானே அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு பேஷண்ட்டை நம்பி அனுப்ப முடியும். ஆமாவா இல்லையா? இன்கேஸ் அவன் இந்த மாதிரியெல்லாம் வந்து காப்பி அடித்து எழுதியிருந்தானா அவங்ககிட்ட என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்? அவன் டாக்டராகவே இருக்க மாட்டான். அவன் வந்து அரைகுறை நாலேஜ் வச்சுக்கிட்டு அவன் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தான்னா எப்படி? அதே மாதிரி ஒரு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டு, அவங்ககிட்ட வந்து அவங்ககிட்ட நாலேஜே இல்லாத ஒருத்தனை வந்து நீங்கள் வந்து இவன் செஞ்சிருவான்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு ப்ராஜெக்டை கொடுத்தீங்கன்னா எப்படி செய்வான்? அது மாதிரி தான் உங்களை நீங்கள் அங்கங்கே பிட்டாக படம் காமிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் எதோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து ஸ்ட்ரக்காகி நிற்கும் போது உங்களுக்கு சரியான கைடன்ஸ் கொடுக்குறாங்களா, நீங்கள் இங்கே இந்த இடத்துல லேகிங்கில் இருக்கீங்க, இங்கேருந்து வெளியில் வாங்க அப்படின்னு அந்த மாதிரி சொல்லி உங்களை வந்து அவங்க வந்து ப்ரமோட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி பண்ணலையா, அங்கங்கே உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு கேட்டு பண்ணிங்கன்னா நடுநூலில் இந்த மாதிரி தான் ஸ்ட்ரகிளில் நின்றுட்டு இப்போ இந்த ரீடிங்கில் ஒரு சிலர் வந்து அபவ் 40ல் இருக்கீங்க, 35ல் இருக்கீங்க. காலம் போனதுக்கப்புறமா என்ன புண்ணியம், கரெக்டான ஏஜில் பண்ணுங்கள். அதனால தான் நான் அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பை எடுத்து இந்த டாபிக் டெய்லியும் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து உங்களுக்காக பண்ணிட்டுருக்கேன். ஓகேவா? நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுறீங்க, நானும் பண்ணுறேன். ஓகேவா? உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பாதை கிடைக்கணும், சரியான ஒரு கோச் உங்களுக்கு இருந்தால் தான் உங்கள் லைஃப்பை வந்து நீங்கள் அதாவது மனிதர்கள் தப்பு பண்ணுறது சகஜம்தான். ஆனால் தப்பை திருப்பி ரிப்பீட் பண்ணிங்கன்னா அதுதான் பெரிய மகா தப்பு. நீங்களும் கஷ்டப்பட்டு அடுத்தவங்களும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ஹர்ட் ஆவாங்க. உங்கள் தவறுகள் எதுன்னே தெரியல கைஸ். இன்றைக்கி நிறைய பேர் வந்து இப்படி தான், நம்ம தப்பு என்னங்கிறதே தெரிஞ்சுக்காமல் ஆப்போசிட் பார்ட்டி மட்டும் நம்மக்கிட்ட அடங்கி போகணும், அந்த ஆப்போசிட் பார்ட்டி ஆஃப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது மாதிரி ஒரு பூனை கூட உங்களால் நீங்கள் வீட்டில் ஏதாவது பெட் அனிமல் வளர்த்து பாருங்களேன். அந்த பூனைக்கு நீங்கள் என்ன வேணால் கொடுங்க, பால் ஊற்றுங்க, நெய் ஊற்றுங்க, தோசை போடுங்க, என்ன வேணால் போடுங்க, அதுக்கு பிடிச்ச சிக்கன் போடுங்க, வாட் எவர் இட் இஸ் போட்டிங்கன்னா கூட, உங்கள் மடியிலேயே அதை வச்சுக்கிட்டு இருந்தால் கூட அது எங்கேயாவது வரணும்னு சொன்னால் அதை பிடிச்சிங்கன்னா தெரியும், ஒவ்வொன்றும் அப்படியே கடிக்க வந்துடும். ஒரு சில பூனை கடிச்சிட்டு கூட டக்குன்னு எகிரி குடிச்சு ஓடிடும். அது சுதந்திரத்தில் கை வச்சிங்கன்னா சும்மா இருக்காது. அது இத்தனோண்டு பெட்டுக்கே அந்த மாதிரி இருக்குது, அது சுதந்திரத்தில் கை வச்சு கோவம் வருது. அப்போது இவ்வளோ பெரிய வளர்ந்த 6 அறிவு உள்ள மனுஷன் இருப்பானா? அதனால் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கிவ் அண்ட் டேக் பாலிசி, ஃப்ரெண்ட்லியாக இருங்க. ஓகேவா? ஏன்னா அந்தளவுக்கு மனப்பக்குவம்லாம் நிறைய யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லையே சொல்கிறேன், ஸ்கூல்லேருந்தே உங்கள் லைஃப் இப்படி தான் ஆரம்பிக்குது. இப்போ நல்லா படிக்கிற பசங்களெல்லாம் ஒரு குரூப்பாக போடுறாங்க, மீடியமாக படிக்கிறவங்கள ஒரு கிளாஸ்லையும், லோவரில் இருக்கிறவங்கள ஒரு கிளாஸ்லேயும் போட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க. முக்கால்வாசி ஸ்கூலில் இப்படி தான் போயிட்டு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு?
அது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஹையாக படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அபோவ் 90 to 100 மார்க் எடுக்கிறவங்கெல்லாம் ஒரு குரூப் ஒரு செஷனில். அந்த பிள்ளைங்க என்ன தெரியுமா, அவங்ககிட்ட வந்து ஒரு அன்பு கைண்டு எதுவுமே இருக்காது. அவங்ககிட்ட ரோபோட்டிக் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு மார்க்கு ஒரு பொண்ணு குறைஞ்சிட்டா கூட, ஒரு பையன் குறைஞ்சிட்டா கூட அவனை வந்து ரொம்ப இதுவாக பார்க்குறது. அவ்வளோதானா, ஓ அப்படியா நீ, அவங்கள வந்து ஒரு மட்டமாக, அவங்க எதுவும் படிக்காத ஒரு மக்கு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்கள பார்த்து கேலி பண்ணுற மாதிரி அவங்கள ஹர்ட் பண்ணுறது, இது மாதிரிலாம் நிறைய நடக்குது. அது அந்த பழக்கம் எங்கன்னா அங்கேயே ஆரம்பிச்சிருது. அப்படியே அது விதை ஊறி அது வந்து மரமாக வளர்ந்து அது அடுத்த ஸ்டேஜ், அடுத்தது காலேஜ் போவாங்க, அடுத்தது ஜாபுக்கு போவாங்க. அங்கேயும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள மதிக்கவே மாட்டாங்க. அவங்கள என்னமோ புழு பூச்சியாக பார்க்குறமா, இவங்களுக்கு ஈக்குவலாக இருந்தால் கூட அங்கேயே வந்து அந்த எஜுகேஷன்லேயே அங்கே சரி பண்ணியிருக்கணுமா இல்லையா அந்த பிரச்சனையை. எல்லோரும் ஈக்குவல் தான், மார்க்கை வச்சு மனுஷங்களை எடை போடக்கூடாது, அவங்களோட நாலேஜ் பார்க்கணும், அவங்களோட பிஹேவியர் பார்க்கணும். அங்கேயே டீச் பண்ணியிருக்கணுமா இல்லையா? டீச் பண்ணலை. உங்களை வந்து மார்க்கை தேடி ஓட சொல்கிறாங்க. ஒரு எஜுகேஷன்னா எத்தனையோ நல்ல விஷயங்கள், உங்களோட மைண்டு, பாடி, உங்களோட சோல் எல்லாத்தையும் வந்து பர்ஃபெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறது தான் ஃபஸ்ட்டு எஜுகேஷன். இது என்றைக்கு வந்து நம்ம ஊருக்கு வரப்போகுதுன்னு தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து என்னால் எவ்வளோ தூரம் முடியுதோ நான் சொல்லி உங்களை டீச் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி வந்து பதிவில் பார்த்திங்கன்னா இந்த பைல் 3 சூஸ் பண்ணவங்க ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அபோவ் 25 இருக்கீங்க, ரொம்ப வந்து 40க்கு மேலே இருக்கீங்க. எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுது, நான் சொல்லிட்டேன். அதாவது இந்த ஏஜ், உங்களோட இந்த ஏஜ், இந்த 25க்குள்ளே நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இந்த பிரச்சனை எல்லாமே ஃப்யூச்சரில் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லைஃப் கோச் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும். அதுக்கு நீங்கள் உங்களை பவர் பண்ணி வச்சு, உங்களோட 6 சக்கர வந்து பிளாக்கேஜஸ் இருந்தால் பவர் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் டைம் கோச்சிங் கிளாஸ் இருக்குது, அதை பண்ணிவிடுங்கன்னு சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. அதை பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கரெக்டாக நம்ம வந்து எந்த இடத்துல லேக் ஆகிறோம், நம்மக்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குது, நம்ம எப்படி வந்து நம்மளை நல்லா வச்சுக்கிட்டால் எப்படி மற்றவங்க நம்மக்கிட்ட அட்ராக்ட் ஆவாங்க, எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா? உங்களுக்கு இந்த கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எனக்கு எந்த கனெக்ஷனும் இல்லைன்னா நான் கட் பண்ணி வைக்க மாட்டேன். நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு பேசலாம். உங்களுக்கு நான் வந்து நீங்கள் நான் எவ்வளோ நாள் அலைவாக இருக்கணும், நீங்கள் எவ்வளோ நாள் அலைவாக இருக்கீங்களோ என்கிட்ட மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 மந்த் ஒன்ஸ் கூட நீங்கள் ஏதாவது நான் சொல்லிக் கொடுத்த விஷயத்தில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு ஏதாவது ஃபேஸ் பண்ணுறீங்க, புரியுதல் இல்லை, ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கூட நான் உங்களுக்கு கைட் பண்ணுவேன். எப்படின்னா, விஜய் படத்தில் அவர் சொன்னார்ல, பிகில் படத்தில் அந்த பசங்க எப்படி வந்து செகண்ட் ரவுண்ட் போகும்போது அவங்க அந்த டீம், ஆப்போசிட் டீம் அவங்கள போட்டு இன்ஜூர் பண்ணுறாங்க, அடித்து கீழே தள்ளுறாங்க. ஆனால் இந்த பிள்ளைங்க வந்து கரெக்டாக தான் விளையாடுறாங்க. அவர் வந்து அவங்கள வந்து எங்கெங்கெல்லாம் அவங்க லேக் ஆனாங்களோ அவங்கள பூஸ்ட் பண்ணி தான் அனுப்புகிறாரு ஃபீல்டுக்கு. பட் ஃபீல்டில் போனால் நியாயமாக விளையாடல, அநியாயமாக விளையாடுறாங்க. அவங்கள எதிர்த்து போராட அவங்களுக்கு தைரியம் இல்லை, வீக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் கோச் என்ன பண்ணுறாரு, திரும்ப அவரை பூஸ்ட் அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிறாரு. அடுத்தது போனதும் அந்த கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கும்ல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணுது, திருப்பி அது தாக்குது. அவன் வேணும்னே வந்து இடிக்க வரான், அவனை இடிச்சிட்டு அவள் கோல் போடுறான். ஓகேவா? இதுதான் இந்த மாதிரி டாக்டிக்ஸ்க்கு தான் ஒரு கோச் வேணுங்கிறது. அது மாதிரி தான் லைஃப் வந்து உங்களுக்கெல்லாம் ஏன்னா இன்றைக்கி வர எஜுகேஷனும் உங்களை வந்து ரோபோ மாதிரி தான் கைஸ் வச்சுருக்கு. அன்பு, பாசம், கருணையை சொல்லியே தரல. மார்க்கெடு, ஓடு, ஃபஸ்ட்டு வா, உன்னை விட கீழே இருந்தாங்கன்னா அவங்கள வந்து அப்படியே ஒரு இலக்காரமாக பாரு, அவங்களால மதிக்காத, இதுதான் கற்றுக் கொடுக்குது. யார் அந்த இடத்துல கரெக்ட் பண்ணணும்? இங்கே வந்து எல்லாருமே ஈக்குவல் தான். அது வந்து ஒரு நாலேஜ், படிக்கிறதுங்கிறது ஒரு நாலேஜ். அதில் எவ்வளோ விஷயத்தை நீங்கள் கற்றுக்குறீங்களோ கற்றுக்கோங்க. அதை வந்து சொந்த லைஃப்பில், அதனால தான் சொன்னாங்க, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி சொன்னாங்கல்ல. அது ஏன் சொன்னாங்கன்னா, அன்றைக்கி எஜுகேஷன் மினிஸ்டராக இருந்தவங்களுக்கு ஒன்றும் தெரியல. அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு சிலபஸை ஏற்படுத்திட்டு போயிட்டாங்க. அது வந்து எப்படி கொடுக்கணும், அந்த படிப்பு கல்வி வந்து நம்ம வாழ்க்கைக்கு உதவி பண்ணணும். அந்த மாதிரி அதை எஜுகேஷனை கொண்டு வரணும். அதுதான் எஜுகேஷன். இனிமையாவது ஏதாவது அந்த மாதிரி வழி பிறந்தால் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன் நான். ஓகேவா? நீங்களும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த டாபிக் எடுத்து பேசினோன்னா இது பெரிய இதுவாக போயிடும். ஓகே, தேவையில்லாத கான்ட்ரவர்சி வந்துடும். நமக்கு தேவை என்ன,
என்னோட ஸ்டூடெண்ட் நீங்கள். நம்ம டிவைன் பாத் சேனல் பார்க்குறவங்களாம் பொழைச்சி போகணும், அவங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரகிளை வந்து பர்மனெண்ட்டான ஒரு ரெமெடி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ பேசின இந்த 5 to 10 minutes பேசினது விஷயம் இதுதான். உங்களுக்கு ஒரு பர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்றதுனால சொல்கிறேன், சரியா? லவர் ஆரக்கிள் கார்டில் என்ன சொல்கிறாங்க, மைக்கேல் ஏஞ்சல் அண்ட் சாமுவேல் ஏஞ்சல், இட் இஸ் இம்பார்ட்டண்ட் ரைட் நவ் டு டேக் எ step back and spend some time alone instead of placing your focus on another. Now is the time to give to yourself. இப்போ வந்து அதான் நீங்கள் மற்றவங்களுக்காக நிறைய வேலை பார்த்துட்டீங்க, அதை கார்ட்லேயே வந்துச்சு. அதை தான் இங்கே என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்களோ அதோட ப்ரீஃப் தான் இதில் டாரூட்டில், ஓகேவா? இது பாருங்கள், இதில் ஒரு கார்டில் சொன்ன விஷயத்துக்கு எவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இந்த கார்டில் வந்துச்சு. அப்படியே புட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்ன லேக்கில் இருக்கீங்க அப்படிங்கிறத அப்படியே எடுத்து பார்ட்டாக ஹக்கு வேறு ஆணி வேறுவா பிரித்து சொல்லிட்டாங்க. இதில் ஒரு கார்டில் வந்த விஷயத்துக்கு இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. பார்த்துக்கோங்க, உங்களுக்கான டைமை கொடுங்க, உங்களை பாருங்கள், உங்கள் லைஃப்பை பாருங்கள். இவ்வளோ நாள் நீங்கள் மற்றவங்களுக்காக பார்த்தீங்க, போதும். அதே மாதிரி யாராச்சும் நீங்கள் வந்து உங்களோட எக்ஸ்போசனை பற்றியோ இப்போ உங்கள்கிட்ட இப்போ உங்களோட லவர் பற்றியோ ரொம்ப அவங்கள வந்து இழுத்து பிடிக்கணும் அப்படின்லாம் நினச்சி அவங்க மேலேயே ஃபோக்கஸிங்காக இருக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க, உங்களை பாருங்கள், கொஞ்சம் தனிமையாக இருங்க, ஓகேவா? உங்களோட கவனத்தை வேறு எதுலையா செலுத்துங்க, உங்களுக்கான தேவைகள் மேலே செலுத்துங்க. உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களை வந்து செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இந்த கார்டு வந்து இந்த ஒரு கார்டில் நான் இவ்வளோ நேரம் 10 நிமிஷம் 15 நிமிஷமாக கொடுத்த ஸ்பீச்சை சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா? கிரேட். தேங்க்யூ சொல்லுங்கள் சாமுவேல் ஏஞ்சலுக்கு, தேங்க்யூ மைக்கேல் ஏஞ்சல், தேங்க்யூ 369 ஏஞ்சல், எல்லாருக்கும் நன்றி, ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும்னாலும் லைஃப் கோச்சிங் கிளாஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியுற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, ஓகேவா? சரி, நல்லா வரணும் நீங்கள் எல்லாம், ஓகே? ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.